அவருடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? ரெண்டு முஸ்லிம்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டு அவர்கள் இரண்டு பேரும் முசாஃபஹா செய்து கொண்டால், அதாவது கைகுலுக்கிக் கொண்டால், அவர்கள் பிரிந்து செல்வதற்கு முன்பே அந்த இடத்தை விட்டு அவர்கள் சந்தித்து பேசிவிட்டு விட்டு பிரிந்து செல்வார்களா இல்லையா? அதற்கு முன்பே அவர்கள் இரண்டு பேருக்குமே பாவ மன்னிப்பு உண்டு, அல்லாஹ் அவர்களை மன்னிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆகவே நாம் பெரும்பாலும் நிறைய பேர் கைகுலுக்குவதை தவிர்க்கிறோம். உண்மையிலே இது தீண்டாமைக்கு எதிரான மிகப்பெரிய பிரகடனம். இன்று மற்ற மதத்தவர்கள் மத்தியில் தீண்டாமை இருப்பதையெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு முஸ்லிம்கள் சந்தித்துக் கொள்ளும் போது அவர்கள் கைகுலுக்குவதற்கு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதை ஒரு காரணமாக சொல்லுகிறார்கள், ஒரு நற்செய்தியாக சொல்லுகிறார் என்றால் இந்த நன்மையை நாம் விட்டுவிடலாமா? ஆகவே ஒருத்தரை சந்திக்கும் போது புன்முறுவல் பூத்து அழகான முறையில் சலாம் சொல்லி அவர்கள் கைகுலுக்கி பேசிவிட்டு நாம் செல்கிறோம் என்றால் அல்லாஹ்விடம் அதற்கு நிச்சயமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது.